அதிர்ஷ்டம் தருமே. அகமே பெண்ணகமே இது அக்ஷய தினமே. அள்ள அள்ள குறையாத தங்க திருவிழா. அக்ஷயமாக ஆசை பொங்கும் தங்க திருவிழா. தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர். உலகமெங்கிலுமான ரோஜா தமிழ் டிவி நேயர்களே, உங்கள் அனைவருக்கும் என் இனிய தமிழ் புத்தாண்டு வாழ்த்துக்கள். இன்றைக்கு நம்ம அகஸ்திய ஜீவநாடி ஜோதிடர் பாபு அவர்களை சந்திக்க வந்திருக்கிறோம். 12 ராசிகளுக்கும் தனித்தனியாக நமக்கு வழங்க காத்திருக்கிறார்கள். வாங்க அவங்களை சந்திப்போம். சார் வணக்கம். வணக்கம் வணக்கம். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் கிடைக்கணும். எல்லாமே வழி அகஸ்தியரோட பிளஸிங் இருக்குது. சொன்னாரு மேஷராசி, அதுவும் அஸ்வினி, பரணி, கிருத்திகை இந்த 3 நட்சத்திரமே வலுவான வழி இருந்தாலும் இன்னல்கள் வழிகள், அதுவும் கடந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா ரொம்ப இன்னல்கள் வழிகள், பண செலவுகள், விரயங்கள், கணவன் மனைவியுள்ள பிரச்சனை தீராத வழி, வேலையில் டீக்ரேட் ஆனது, வேலை சிலர் கிடைக்காம இருக்க, வெளிநாட்டு பயணங்கள் தடையானதெல்லாம் குழப்பத்தில் இருக்கும். இன்னும் 2 மாதம். இந்த 2 மாதம் கொஞ்சம் பொறுமையாக நீங்கள் இருக்கணும். இந்த 2 மாதம் போன அப்புறமா வழிகள் கிடைக்கும். 2 மாதத்துக்கு அப்புறமா குரு நல்லபடியாக மாறி வழி பண்ண சில குருவோட பலன்கள் உங்களுக்கு ஏற்பட்டு வேலைகள் வாய்ப்புகள் நல்லபடியாக கிடைக்கும். திருமண தடைகள் நீங்கும். 2வது வெளிநாட்டு பயணங்கள் வழி. அது இல்லாமல் வழக்குகள், கணவன் மனைவிக்குள்ள வழக்குகள், இல்லை இடத்துக்கு சம்மந்தப்பட்ட வழக்குகள்லாம் ப்ராப்ளமாக அப்படியே குரு மாறினாலும் பெரிய பலத்தை எதிர்பார்க்கானா 4 மாதத்துக்கு அப்புறமா திரும்ப பக்கரமாக சொல்ல உங்களுக்கு ஒரு பெரிய பலன். கடனை தீர்த்துருவார். நீங்கள் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருந்தீங்கன்னா அந்த இன்வெஸ்ட்மெண்ட்டில் பணம் வராது, அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பணம் அந்த நேரத்தில் கிடைக்கும். அதே நேரத்தில் டிசம்பர் மாதத்தில் உங்களுக்கு வந்து ராகு மாறுறார். ராகு லாபாதிபதியாக வந்துடுறார். அப்போ அந்த ராகு லாபாதிபதியாக சொல்ல ஒரு பெரிய ராகு இப்போ லாபாதிபதியில் இருக்க ராகு 10ஆம் இடத்துல வர சொல்ல ஒரு பெரிய பலனை உங்களுக்கு கொடுப்பார். ஏன்னா யோகாதிபதி அறிவார். அப்படி வர சொல்ல உங்களுக்கு வழி கிடைக்கும். சனியோட தாக்கங்கள் கொஞ்சம் குறைஞ்சிரும். வழியும் இருக்கும், சனியோட தாக்கமும் குறைஞ்சிரும். அதே நேரத்தில் 4ஆம் வீட்டில் வந்து குருவோடு போய் இவர் உட்காந்துடுறாரு கேது. அதோட வழியும் உங்களுக்கு நல்ல பலனை உங்களுக்கு கிடைக்கும். 2வது வந்து நிறைய இன்வெஸ்ட் பண்ணாதீங்க, பணத்தை போடாதீங்க. ஒரு புது வீடு கட்டினா நடுப்புறம் நிற்கிற மாதிரியா இருக்கும், புதுசாக வராது. எதிர்பார்த்த பணங்கள் வராது, எங்கேயோ லாக் ஆகிடுவீங்க. ஸோ கொடுக்காதீங்க, கடன் கொடுக்காதீங்க. 2வது கடன் அதிகமாக வாங்காதீங்க. அதே நேரத்தில் நீங்கள் போட்டிருக்க ஷேர் மார்க்கெட்டோ இல்லை பிஸ்னஸோ வழி பொறுமையாக தான் இருக்கும். எதிர்பார்த்த பணங்கள் இந்த வருஷம் அவ்வளோ இதுவாக கிடைக்காது. 2வது இன்னல் உடல் உபாதைகள். ஜலத்துக்கு போகாதீங்க. ஜலத்தில் ஸ்விம்மிங் பண்ணுறதோ இல்லை வேறு இடத்துக்கு போகிறதோ இல்லை கடல்லையோ இல்லை வேறு இடத்துல குளிக்கிறதோ இல்லை பிள்ளைகள் மேஷராசியாக இருக்கவங்க, பர்டிகுலராக அஸ்வினி பரணி நட்சத்திரம் இருக்கவங்க ஜலத்துக்கு போய் வழி பண்ணிக்காதீங்க. அதில் பலன் இருக்காது. ஜலத்தினால அவங்களுக்கு பிரச்சனைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு. சனியோட தாக்கம், குரு பலம் இல்லாத 4ஆம் வீட்டில் இருக்கிறதுனால பிரச்சனை. இது வச்சு 4ஆம் இடத்துல குரு போகிறதுனால இவங்களோட அம்மாவோட உடல், அம்மானால் உங்களுக்கு உள்ள சின்ன சின்ன உபாதைகள், சில பிரச்சனைகள், வீட்டு குழப்பங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதே நேரத்தில் இவங்க உடல் உபாதைகள் 6ஆம் இடத்துக்கு பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் பார்த்தீங்கன்னா இடுப்பு கீழே கால் சம்மந்தப்பட்ட இடத்துலையோ, விரல்கள் சம்மந்தப்பட்ட இடத்துலையோ, இல்லை வண்டிகள் சம்மந்தப்பட்ட இடத்துலையோ அவங்களுக்கு வந்து அடிபடுறதுக்கோ வாய்ப்புகள் இருக்குது. தலை பாரங்கள் ஏற்படும். ப்ரெஷர் சம்மந்தப்பட்டவங்க கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். மற்றபடி மேஷத்துக்கு எதிராக. ஆனால் அதே நேரத்தில் இந்த யோகம் இந்த வருஷம் பிறக்கிறது பாதி யோகமாக இருந்தாலும் பின்பாதி யோகம். அதாவது டிசம்பர் மாதத்துலேருந்து ஏப்ரல் மாதத்து வரைக்கும் தான் உங்களுக்கு யோகம் நல்லாயிருக்கு. முதல் பாதி பெருசாக உங்களுக்கு எதிர்பார்த்தது கிடையாது. அது இல்லாமல் யோகங்கள் வர்றதெல்லாம் நீங்கள் டிசம்பர் மாதத்தில் எல்லா வேலையும் செய்யுங்க. 2வது உங்களுக்கு வந்து நிறைய தடைகள் வரும். வீட்டு தடைகள், வழிகள், எங்கே போனாலும் யார்கிட்டே வந்து எந்த ஒரு நமக்கு சாதகமான நிலைகள் இல்லை. உங்கள் மேலிடத்தில் ஒரு ஆளுங்கிட்ட நீங்கள் புகார் பண்ணாவோ, இல்லை மேலிடத்தில் வேலையில் நீங்கள் சொன்னாவோ, இல்லை மற்ற விஷயங்களை நீங்கள் செய்தி காட்டினாவோ அந்த விஷயத்துக்கு வழிகள் கிடைக்காமல் இருக்கும். எந்த ஒரு வழியும் அவங்க கொடுக்க மாட்டாங்க. சரியான ஒரு பலன் கிடைக்காத ஒரு நிலைமை ஏற்படுறதுக்கான வாய்ப்புண்டு. திருமணங்கள் இயர் எண்டு, இந்த ஆண்டுக்கு இறுதியெல்லாம் இந்த உங்கள் கல்யாணன்றது நடக்கும். அதுக்கு முன்னாடி கொஞ்சம் தடைகள் ஏற்படும். வழிகள் வந்து எதிர்பார்த்தது உங்களுக்கு கிடைக்காது. அதே நேரத்தில் பெரிய பணங்கள் வர வேண்டியது தான் லாக் ஆகிடும்.
ஸோ பெரிய பணங்கள், பெரிய இன்வெஸ்ட்மெண்ட், அரசியலில் பெரிய வழிகள் பண்ணுறதோ அதெல்லாம் எதிர்பார்த்தது அவங்களுக்கு நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஸ்லோவாக போய் எல்லாத்தையும் வழி பண்ணி அதுக்கப்புறம் செஞ்சுக்கணும். கடமையை கரெக்டாக செஞ்சுங்க. அது இல்லாமல் முருகன், அது இல்லாமல் சுக்கிரன் இந்த வருஷம் உங்களுக்கு ஆதிக்கத்தில் வர்றதுனால ஒரு பலனை கொடுக்கலாம். சுக்கிரனுக்கு போயிட்டு வர்றது ஒரு வழி வந்தாலும் ஜாதக ரீதியாக என்ன வருதோ பார்த்துக்கோங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து முருகரை செவ்வாய்க்கிழமைனா வேண்டது நல்ல பலன் கிடைக்கும். குரு தட்சிணாமூர்த்திக்கு விளக்கேற்றியே ஆகணும், அதுதான் நல்ல ஒரு பலன் அவங்களுக்கு வரும். அதே நேரத்தில் சிவன் கோயிலில் பிரதோஷத்துக்கு வழிபாடு பண்ணுறது ஒரு பெரிய பலன் உங்களுக்கு காத்திருக்கு. இந்த வருஷம் எதிர்பார்த்தது வழி கிடைக்காது. உடல் உபாதைகளை கேர்ஃபுல்லாக, பெண்கள் வந்து பர்டிகுலர் உடல் உபாதைகள், ஞாபக மருதிகள், வழிகள் வச்சுட்டு தொலையக்கூடிய பொருட்கள் இதெல்லாம் நிறைய இருக்கும். எதிர்பார்த்தது வராது. நகைகள் வழிகள்லாம் கவனமாக வச்சுக்கோங்க. எங்கேயோ வச்சோம், யாரோ எடுத்துன்னு போயிட்டாங்க, எனக்கு தெரியல அப்படின்ற ஒரு சூழ்நிலைகள் ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து எல்லாத்தையும் டீல் பண்ணிங்கன்னா எல்லா விஷயத்திலும் ஒரு பெரிய வெற்றி உங்களுக்கு கிடைக்கும். மேஷராசி பர்டிகுலராக நீங்கள் இந்த ராசி இருக்கவங்க அஸ்வினி பரணி கேர்ஃபுல்லாக இருங்க. எல்லா விஷயத்திலும் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கிறது நல்லது. விரையாதிபதியாக இருக்கான். ரிஷபராசி அதுவும் பர்டிகுலராக உங்களுக்கு உடைய கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரம், மிருகசீரிஷ நட்சத்திரம் ரொம்ப அருமையாக இருக்குது. வெற்றி மேல் வெற்றி, வெற்றி குவியப்போகுது. வழிகள் உங்களுக்கு வரப்போகுது. எல்லாத்துலேயுமே பலன்கள் எதிர்பார்த்தது கிடைக்க போகுது. நிறைய பலன்கள் உங்களுக்கு வழிகாட்டியாக இருக்க போகுது. ரெண்டாவது இடத்துல போட்டிருப்பீங்க. அது இல்லாமல் தங்கம் வெள்ளி வச்சுருக்கவங்க, இந்த பிஸ்னஸ் பண்ணுறவங்களுக்கு நல்ல யோகங்கள் கிடைக்கும். அதே நேரத்தில் ஆடிட்டிங் பண்ணக்கூடியவங்க, ரெண்டாவது டெக்ஸ்டைல்ஸ் பிஸ்னஸ் பண்ணக்கூடியவங்க, அது இல்லாமல் இந்த கண்ணாடி, இந்த இண்டஸ்ட்ரீஸ் வச்சுருக்கக்கூடிய ஆளுங்களுக்கு பெரிய டெவலப்மெண்ட் இருக்குது. வெற்றி, அரசியலில் இருக்கவங்க பெரிய வெற்றியை பார்ப்பாங்க. மிகப்பெரிய வெற்றி அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு உண்டு. குரு நல்லாவும் இருக்கார். போகிற இடமும் குரு 3ஆம் இடத்துல ஒரு பலனும் கொடுக்குறாரு. அது இல்லாமல் முதல் 4 மாதமாகவே உங்களுக்கு ஒரு பெரிய பலன் கிடச்சிடும். நல்ல வழி வரும். முதல் 4 மாதம் எதிர்பார்த்த பலன்கள் வெற்றி கிடைக்க நீங்கள் போட்ட இன்வெஸ்ட்மெண்ட் கிடச்சிடும். அதாவது புது வேலைக்கு வழி வரும். கவர்மெண்ட் ஜாபில் இருக்கவங்களுக்கு ஹைகிரேட் பண்ணி கொடுத்துருவான். அது இல்லாமல் உங்களுக்கு வந்து இப்போது ஒரு பெரிய ஜாபில் இருக்கவங்க ஒரு ப்ரொமோஷன்ஸ் கிடைக்கிது, வேறு வேலைக்கு போகுது. வெளிநாட்டில் பயணங்கள், நிறைய ட்ராவல் பண்ணுவாங்க. நிறைய ட்ராவல் இந்த வருஷம் அவங்களுக்கு இருக்குது. வெளிநாட்டுக்கு போகிறது, வழிகள் வாங்கிறது, புது வீடு, வீட்டில் குதூகலங்கள், எப்போ பார்த்தாலும் ஒரு சுப நிகழ்ச்சிகள் நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு. அவங்களோட வழிகள் வந்து வெற்றியை கொடுக்கறதுக்கான காரணமாக இருக்குது. அது இல்லாமல் சில இன்வெஸ்ட்மெண்ட் தைரியமாக நீங்கள் பண்ணலாம். அதுக்கான கால் வைக்கலாம். இடங்கள் வாங்கலாம், இடங்கள் வாங்கி வைக்கலாம். பழைய இடங்களை வாங்கி வச்சுருக்கவங்களை விற்கலன்னு நினைக்கிறவங்களுக்கு பெரிய லாபம். அதாவது 4 மாதம் கழிச்சு அந்த 4 மாதத்துலேருந்து பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழி வந்துடும். அதே நேரத்தில் 11ஆம் மாதத்துலேருந்து அடுத்த வருஷம் ஏப்ரல் வரைக்கும் ராகு மாறுகிறார். ராகு பெரிய பலனை கொடுப்பான். நல்ல வழி, ஒரு பெரிய யோகத்தை கொடுக்கக்கூடிய அந்த ராகு வழியாக இருந்து செயல் பண்ணுவான். பாக்கியாதிபதி ஆகிறார். இந்த பாக்கியாதிபதி ஆக சொல்ல ஒரு பெரிய பலன் அவங்களுக்கு நல்ல வழியை கொடுக்க போகிறார். பெரிய யோகத்தையும் கொடுக்க போகிறார். 10ஆம் இடத்துல ராகு பெரிய யோகத்தை கொடுப்பார். செயல் கிடைக்கும், வெற்றி கிடைக்கும், நிறைய வழிகள் வரும். திருமண தடைகள் எங்கேயோ விட்டுருக்கோம், அது வந்துடும். கணவன் மனைகள் கோர்ட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள் தீர்ந்து நல்ல வழியாக வந்து ஒரு ரிசல்ட் கிடச்சிரும். ஒரு செட்டில்மெண்ட் வரும். இல்லை அப்பா அம்மா கிட்டேருந்து ஒரு செட்டில்மெண்ட் வரும். இல்லை ஒரு தாத்தா கிட்டேருந்தோ அவங்க ஃபேமிலியில் இருந்தோ ஒரு செட்டில்மெண்ட் பெருசாக கிடைக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் உண்டு. ஒரு பெரிய பிரச்சனை, ஒரு பெரிய குழப்பத்திலேருந்து வெளியே வருவீங்க. அந்த மாதிரி நிலைமைகள் இந்த ரிஷபத்துக்கு ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. வெற்றியை கொடுக்குறது இருக்குது. பர்டிகுலராக அதுவும் கிருத்திகை நட்சத்திரம், ரோகிணி நட்சத்திரத்துக்கு பல வெற்றியை கொடுத்துரும். ஸோ வெற்றி வாய்ப்பு நிறைய அவங்களுக்கு காத்துன்னு இருக்குது. அது இல்லாமல் அரசியல்வாதியாக இருந்தால் தைரியமாக நீங்கள் இருக்கலாம். உங்களை தேடி வெற்றி வரும். உங்கள் வீடு தேடி வரப்போகிற ஒரு வெற்றியை நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த மாதிரி ஒரு வழி அங்கே கிடைக்க போது தைரியமாக நீங்கள் கால் வைக்கலாம். இது இல்லாமல் திருப்பதிக்கு போயிட்டு வர்றது தான் நல்லது. திருப்பதியை ஏழுமலையான விடாமல் இந்த 6 மாதத்துக்கு வாட்டி போயிட்டு வந்தீங்கன்னா பலன்கள் கிடைக்கும், வெற்றிகள் கிடைக்கும், யோகங்கள் கிடைக்கும். இடம், வீடு, வாகன வசதிகள் எல்லாமே அமைஞ்சிரும். ஒரு பெருமையாக வாழக்கூடிய ஒரு நிலைமை, வழிகள் உங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்கின்றத சொல்கிறார். நல்ல வழிகாட்டியாகவும் இருப்பாங்க. அது மாதிரி டீச்சர் அவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல இன்க்ரிமெண்ட் கிடச்சிரும், நல்ல வழியும் வந்துடும்ன்றத சொல்கிறார். திருப்பதி தான் மெயின். அப்பப்போ பிரதோஷத்துக்கு போகும், ஆறுதல் கிடைக்கும், நல்ல வழியும் கிடைக்கும். தைரியமாக நீங்கள் காலை வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டார்.
மிதுன ராசி பர்டிகுலராக மிருகசீஷ நட்சத்திரம், திருவாதிரை நட்சத்திரம், அதே வழியில் இருக்கக்கூடிய புனர்பூச நட்சத்திரம். நல்ல வழி, நல்ல பலன் கிடைக்கிறதுக்கு இருக்குது. குரு மாறினது, அதாவது வருடம் பிறந்தது ஒரு நல்ல வழி. அதாவது கடன் மேலே கடன், ஒரு 4-5 மாதமாக வேலை இல்லை, வேலையில் திட்டாண்டங்கள், வெளிநாட்டில் வேலைகள் போய் அங்கே போய் நிற்கிறது, எதை செய்யணும் தெரியாது, எது வழி பண்ணணும் தெரியாது, அந்த நிலைமைகள், நமக்கு ஒரு எதுவுமே இல்லையே அப்படின்ற ஒரு நிலைமைகள், இதெல்லாம் வழி வருமா இல்லை, அந்த நிலைமைகள்லாம் மாறும். குரு மாறினது 2 மாதம் வெயிட் பண்ணுங்கள், வழி நல்லாயிடும். அதுலேருந்து 5 மாதத்துக்கு ஒரு நல்ல பலன் இருக்குது. திரும்ப குரு வக்கரம் அவர் சொல்ல வேலை பிரச்சனை வரும், ப்ரெஷர் வரும். 2வது அஷ்டமாதிபதியில் ராகு போகிறார். ஸோ இந்த வருஷம் எண்டுக்குள்ளே அஷ்டமாதிபதியில் ராகு போகிறதுனா, ராகு 2ஆம் இடத்துல கேது வர்றதுல சில கோபங்கள் தாபங்கள் வரும். இருந்தாலும் குரு 2ஆம் இடத்துல போய் உட்காந்துறாரு. அந்த குருவோட பார்வைனால இந்த பிரச்சனைகள் தீர்க்கலாம். இருந்தாலும் உபாதைகள் அதிகமாக இருக்கும். இந்த உபாதைகள் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது, அவங்களுக்கு நல்லது. 2வது இந்த வெயில் காலத்தில் டீஹைட்ரேட் ஆகிடும். வயிறு சம்மந்தப்பட்டது, சளி, கால் முட்டி வலிகள், கொஞ்சம் வயசானவங்க தான் கால் முட்டி வரும். பெண்களுக்கு வந்து இடுப்பு சம்மந்தப்பட்டது, கிட்னியோட வழியில் இருக்கக்கூடிய வழிகள், இதுக்கெல்லாம் தண்ணி நிறைய குடிக்கிறது, டாக்டர் ட்ரீட்மெண்ட், உப்பியே அவங்களுக்கு சில வழிகளை வந்து ஆராய்ச்சி பண்ணி அதுக்கான வழி பண்ணுறது. 2வது பெரிய வழிகள் கிடைக்கிறதுக்கு இந்த 2 மாதம், 2 மாதத்துலேருந்து அந்த 5 மாதம் 11ஆம் மாதம் வரைக்கும் ஒரு பலன் அவங்களுக்கு நல்லபடியாக காத்துன்னு இருக்குது. வெற்றி கிடைக்கும், வேலையில் மாற்றங்கள் வரும். 4-5 மாதமாக வேலை இல்லாதவங்களுக்கு அந்த வேலை கிடச்சி வேலைக்கு போகிறோம் அப்படின்னு வரும். தொழில் ஸ்தானங்கள் உருவாயிடும். தொழில் ஸ்தானத்தில் இருக்கவங்களுக்கு, கஷ்டப்படுறவங்களுக்கு தொழிலில் விருத்தி கிடைக்கும். 2வது வந்து சினிமா பட தயாரிப்பாளராக இருக்கவங்களுக்கு பெரிய வெற்றி வரும். ஒரு பாடல் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கக்கூடிய இருக்கும் அந்த மிதுன ராசிக்கு. அதே நேரத்தில் ஒரு நடிப்பு துறையில் பெரிய ஒரு அவார்டு வாங்கக்கூடிய திறமை இந்த வருஷம் அவங்களுக்கு கிடைக்கும். அதோட வழியாக இருக்கும். 2வது வந்து பெரிய வெற்றியை பார்க்கணும், பெரிய பணம் பார்க்குறதெல்லாம் 2ஆம் மாதத்துக்கு அப்புறமா, அதாவது 6ஆம் மாதம் ஜூன் மாதத்துலேருந்து வழி வரும். இன்வெஸ்டர் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருந்து ஒவ்வொரு இன்வெஸ்ட்மெண்ட்டும் பொறுமையாக பண்ணணும். ஸோ இன்றைக்கி இன்வெஸ்ட் பண்ணாலும் திரும்ப 11ஆம் மாதத்தில் அஷ்டமாதிபதியாக ராகு வரார். ராகுனால செலவுகள் ஏற்படும். சில மருத்துவ செலவுகள் வீட்டுக்கு வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. அதனால் ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. 2வது என்ன சொல்கிறாருன்னா, இந்த ராகு வந்து மாற சொல்ல, 2ஆம் இடத்துல கேது போக சொல்ல என்ன ஆகும்னா, அப்பாவோட சம்மந்தப்பட்ட உடல் உபாதைகள், வீட்டு சம்மந்தப்பட்ட சில பிரச்சனைகள், அது இல்லாமல் தொலைத்தொடர்பாக இருக்கவங்களுக்கு உடல் உபாதைகள், இந்த பிரச்சனைகள் ஏற்படும். 2வது வாகனம். இந்த வாகனத்தோட செலவுகள் கொஞ்சம் கட்டுக்கடங்காமல் வரும். சில செலவுகள் ஏற்பட்டு அடையணும், பிரச்சனை இல்லை. தொலை தூரத்துக்கு போகாதீங்க, பயணம் எடுக்க வேண்டாம். ஸோ நீங்கள் வந்து டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்குமே நீங்கள் பயணம் எடுக்க வேணாம் இந்த வருஷம். இப்போ பண்ணுறதுனா நல்லா போயிட்டு வாங்க. ஆனால் டிசம்பர்லேருந்து மார்ச் வரைக்கும் தொலைத்தொடர்பு வச்சுக்காதீங்க, வழியாக இருக்காதீங்க. அப்படி போதாந்தால் ஒருத்தர் கூட டிரைவர் போட்டோ வழி பண்ணியோ செயல் பண்ணது தான் உங்களுக்கு நல்ல பலன் வரும். 2வது வந்து இடுப்பு கீழே கால், தலை, அது இல்லாமல் ப்ரீத்திங், வயிறு, இதெல்லாம் உங்களுக்கு சில பிரச்சனையை கொடுக்க போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்கும். பெண்களுக்கு நான் சொன்ன மாதிரி. 3வது வந்து வேலை இல்லாத திண்டாட்டங்கள் மாறிடும், வேலையில் நல்லாயிடும். தொழில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க, தொழில் வந்திருக்கவங்க, தொழிலில் வளர்ச்சி வரவங்களுக்கு பெரிய அளவில் வழிகள் அவங்களுக்கு கிடைக்கிறதுக்கான வாய்ப்பு இந்த 11ஆம் மாதத்துக்குள்ளே இருக்குது. இந்த 11ஆம் மாதத்துக்குள்ளே ஒரு பெரிய மாற்றங்கள் ஏற்படுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. மெயினாக குலதெய்வ வழிபாடுகள், குலதெய்வ வழிபாடை விட வேணாம். 2வது குருவுக்கு பிரீத்தி பண்ணி ஆகணும். குருவுக்கு நீங்கள் பிரீத்தி பண்ணி அதுக்கான வழி, குரு மாறப்பா நீங்கள் தட்சிணாமூர்த்திக்கு பிரீத்தி பண்ணி அதுக்கான வழிகள் பண்ணுறது நல்லது. அது இல்லாமல் திருக்கைக்குன்றம், இந்த திருக்கைக்குன்றம் கழுகு போகக்கூடிய இடத்துல இருக்கக்கூடிய அந்த இடம், மலை ஏறி வரக்கூடிய இடத்துல போய் பார்த்துட்டு வாங்க. ஒவ்வொரு மாதமும் போயிட்டு வந்தீங்கன்னா நல்லது கிடைக்கும். நரசிம்மருக்கு வந்து மலை ஏறுற நரசிம்மர், இல்லைன்னா அந்த நரசிம்மர் கோயில் போயிட்டு வர்றது, அந்த மாதிரி போகிறது நல்லது. ஆஞ்சநேயர், ஏன்னா நல்லா இருக்குது ஜாதகம், நல்ல குருவும் நல்லா இருக்கார், ஆனால் பலன் இல்லாமல் இருக்கும். அந்த பலன் கிடைக்கிறதுக்கு கொஞ்சம் நாள் ஆகும். இந்த வருஷம் பாதி தான். ஸோ இந்த வருஷம் வந்து உங்களுக்கு வந்து பாதியாக இருக்குது. ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்கன்றதான் சொல்கிறேன். தங்க நகைகள் சோவரனுக்கு 3000 தள்ளுபடி, வைர நகைகளுக்கு 10,000 தள்ளுபடி, மேலும் பல சலுகைகளுடன் அக்ஷய சூப்பர் தங்க திருவிழா. சரவணா ஸ்டோர்ஸ் சூப்பர் ஜுவல்லரி, சென்னை, மதுரை, கோயம்புத்தூர்.
இதுவரை நீங்கள் பார்த்த இந்த நிகழ்ச்சி உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறோம். இது மாதிரி பல சுவாரஸ்யமான நிகழ்ச்சி உங்களை வந்து சென்றடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். ரோஜா தமிழ் டிவியை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அது மட்டும் இல்லாமல் எங்களோட செய்திகள் உங்களை வந்து உடனுக்குடன் வந்து அடைய நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே ஒன்று தான். பெல் பட்டனை கிளிக் பண்ண மறந்துடாதீங்க.